குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். 9th மேக்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். கணங்கள், கணமொழி, செட் லாங்குவேஜ். கணங்கள்லாம் என்ன, வாட் இஸ் மீன் பை செட் அப்படின்னா என்ன, அப்புறம் அதோடைய பண்புகள் என்னென்ன இது பண்புகள் இருக்கு, என்னென்ன செயல்பாடுகள், கணங்களின் செயல்பாடுகள், செட் ஆபரேஷன்ஸ், நிரப்பு கணம், கணங்களின் சேர்ப்பு, கணங்களின் வெட்டு, கணங்களின் வித்தியாசம், இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் கிளாஸ் என்ன, கணச்செயல்களின் பண்புகள் அப்படிங்கிறது பார்த்தோம். கடைசி கிளாஸ்ல மண்டே கிளாஸ்ல கணச்செயல்களின் பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி செட் ஆபரேஷன். நம்ம இந்த வெட்டு, வித்தியாசம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய கண்டினியூட்டி நம்ம ரெண்டு கணங்கள் மட்டும் வச்சு பார்த்துட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் 1.3 வரைக்கும். இப்ப 3 கணம் 4 கணம் சேர்ந்ததுன்னா அதுக்கு ஒரு சம் ஃபார்முலாஸ், நம்ம இப்ப அல்ஜீப்ரால பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ் படிப்போம், பார்த்திருப்போம். அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில ஃபார்முலாஸ் பார்த்திருப்போம், ட்ரிக்னோமெட்ரியில ஃபார்முலாஸ் பார்த்திருப்போம். அந்த மாதிரி இந்த கணங்கள் செட் லாங்குவேஜ்லயும் ஃபார்முலா பார்த்திருக்கோம். கணச்செயல்களின் பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி செட் ஆபரேஷன். அதுல லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்னென்ன பண்பு பார்த்தோம் அப்படின்னா, பரிமாற்று பண்பு, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன? A யூனியன் B ஈக்குவல் டு B யூனியன் A. A இன்டர்செக்ஷன் B இஸ் ஈக்குவல் டு B இன்டர்செக்ஷன். ரெண்டையும் செட்ட கணங்களை இடமாத்தினாலும் அதனுடைய மதிப்புகள் மாறாது அப்படிங்கிறது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பரிமாற்று பண்பு பார்த்தோம். அதற்கான எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்தோம். 1.4ல ஃபர்ஸ்ட் சம்மும் செகண்ட் சம்மும் பார்த்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம. அப்புறம் சேர்ப்பு பண்பு, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அது 3 கணங்களை வச்சு யூஸ் பண்றது. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி 3 கணங்கள் A யூனியன் B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு A யூனியன் B யூனியன் C அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்டர்செக்ஷனுக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்திருக்கோம். இன்னைக்கு 3, 4, 5 இப்ப ஃபாஸ்டா பார்த்துட்டு அடுத்த டாபிக் என்னன்னா, இதுலயே கண்டினியூட்டி, பங்கீட்டு பண்பு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிமார்கன் லா. டிமார்கன் லால பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன வித்தியாசம், செட் டிஃபரன்ஸ், நம்ம செட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, ஏ டிஃபரன்ஸ் பி அப்படி சொல்லிட்டு அதை டிமார்கன் லா வச்சு யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபார்முலா. டிமார்கன் லால செட் டிஃபரன்ஸ் செட் டிஃபரன்ஸும் காம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த செட்டும் டிலால. ஸோ அது ரெண்டையும் பார்த்துட்டோம்னா நமக்கு 1.5 எக்ஸசைஸும் கவர் ஆயிடும். இன்னும் நமக்கு இந்த கன செயல்பாடுகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி கணங்கள், செட் ஆபரேஷன்ஸ்ல கன செயல்களின் பண்புகள்ல இன்னும் 2 இருக்கு. என்னென்ன அப்படின்னா, பங்கீட்டு பண்பும் டிமார்கன் விதியும் 2 இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 1.4 எக்ஸசைஸ்ல பேலன்ஸ் 3 சம்ஸ் இருக்கு. அந்த 3 சம்ஸ்மே இட்ஸ் ரிலேட்டட் டு நேற்றுக்கு நீங்க லாஸ்ட் கிளாஸ் பார்த்த இந்த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு ரிலவெண்டான சம்ஸ் தான். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க டவுட் கேட்கலாம். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கல அப்படின்னா நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? நான் லாஸ்ட் கிளாஸே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். தெரியும்னா கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சா போதும், ஈஸியா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இப்ப நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஒன் பாயிண்ட் ஃபோர் 1.4ல தேர்ட் கொஸ்டின். ஏ கொடுத்திருக்காங்க, பி ஒரு செட்டு கொடுத்திருக்காங்க, சி ஒரு செட்டு கொடுத்திருக்காங்க. எனில் கணங்களின் சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்புகளை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? கணங்களுக்கான சேர்ப்பு பண்புகளை சரிபார்க்க. A ஈக்குவல் டு என்ன கொடுத்திருக்காங்க? PQRS MNQST. C
M NPQS. Then verify the associative property of union of sets. Associative property of union of sets என்ன? A union B union C is equal to A union B union C. Okay. ஏவையும் பியையும் பிராக்கெட்ஸ மாத்தினாலும் மதிப்புகள் மாறுவதில்லை. ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கலாம். B union C எழுதிக்கலாம். M N P Q S T. B union C. A union B union C. M N P Q R மட்டும் எக்ஸஸா இருக்கு. S T. இது 1. அடுத்தது RHS எடுத்துக்கலாம். A union B. M P Q R S T. A union B union C. இதுல இருக்கிற எல்லாமே அங்க இருக்கு. M N P Q R S T. ரெண்டு நேம் பண்ணிக்கோங்க. So from 1 and 2 LHS is equal to RHS. எனவே கணங்களின் சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்பு சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. கணங்களின் சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்பு சரிபார்க்கப்பட்டது. இங்கிலீஷ்ல verified the associative property of union of the sets. Okay. அடுத்த question. Fourth, இதே சேம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு இன்டர்செக்ஷன் ஆஃப் தி செட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது யூனியன் பார்த்தோம். இது எல்லாமே யூனியன் பார்த்தோம். அது ஆப்போசிட் இன்டர்செக்ஷன் பார்க்க போறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பினை சரிபார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ABC 3 செட் கொடுத்திருக்காங்க. இதை டெலீட் பண்ணிடுறேன். அதை ஒர்க் அவுட் பண்றேன். போட போட சம்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணும்போது காப்பி பண்றதுன்னா பண்ணிடுங்க. A -11 √2 √5 7. B √3 √5 6 13. C √2 √3 √5 and 9. ஓகே. சோ இப்போ அசோசியேட் √5 மட்டும்தான் காமனா இருக்கு. அடுத்தது இத 1ன்னு நேம் பண்ணிக்கோங்க. LHS முடிஞ்சது. RHS பாத்தீங்க அப்படின்னா RHSல A இன்டர்செக்ஷன் B. A இன்டர்செக்ஷன் Bனா Aக்கும் Bக்கும் காமனா இருக்கிறது. Aக்கும் Bக்கும் என்ன காமனா இருக்காங்க? √5 மட்டும்தான் காமனா இருக்கு. வேற எதுவுமே காமனா இல்ல. அடுத்தது A இன்டர்செக்ஷன் B
இன்டர்செக்ஷன் சி. இப்ப இந்த ஆன்சருக்கும் சிக்கும் எது காமனா இருக்கு, பொதுவா இருக்கு? அகைன் √5 மட்டும்தான் பொதுவாக உள்ளது. சோ இத 2ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. சோ இப்ப உங்களுக்கு from 1 and 2 associative property of intersection of the set is verified. கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு சரிபார்க்கப்பட்டது. அடுத்தது 5வது கொஸ்டின். 5வது கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு A B C 3 செட் கொடுத்திருக்காங்க. வெரிஃபை தி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் தி செட். இன்டர்செக்ஷன் ஆஃப் தி செட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பட் அங்க என்ன ஒரு சின்ன ட்விஸ்ட் அப்படின்னா ஃபார்முலாலாம் இதே தான். ஏபிசி வந்து இங்க அழகா செட்டா வேல்யூஸா கொடுத்துட்டாங்க. அங்க ஏபிசி செட்டோட வேல்யூஸே நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? பாருங்க, A வந்து x is equal to 2 to the power n belongs to whole numbers ன்னு சொல்லியிருக்காங்க. அதுல n is less than 4 வரைக்கும் தான் போடணும். அப்போ 1 2 3 வரைக்கும் தான் போடுவோம். அதே மாதிரி இது வந்து x is equal to 2n b செட், n belongs to natural number, n is less than or equal to 4 சொன்னதுனால 4ம் included. C வந்து செட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அஞ்சாவது கேள்வி A இதோட 1.4 எக்ஸசைஸ் முடிஞ்சது. x such that x is equal to 2 to the power n belongs to whole number that n is restricted up to 3 வரைக்கும் தான், 4 கூட கிடையாது. சோ அப்ப இங்க ஹோல் நம்பர்ஸ் சொன்னதுனால 0 1 2 3. ஓகே, இது ஹோல் நம்பர்ஸ் வந்து எதுலாம்னா ஹோல் நம்பர்ஸ் 0 1 2 3 எடுத்துப்பீங்க. அப்போ A செட் என்ன ஆகும் பாருங்க, x is equal to 2 to the power 0 which is 1. அடுத்தது x is equal to 2 to the power 1 which is 2. x is equal to 2 to the power 2. இப்படி கீழே கீழே போட்டுக்கலாம். x is equal to 2 to the power 0 னா 1, x equal to 2 to the power 1 னா 2. இந்த 2n ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். x equal to 2 to the power 2 னா 4, 2 2 2 4. அடுத்தது x is equal to 2 to the power 3 னா 8. இப்ப A செட் என்னாச்சு 1 2 4 8. அடுத்தது B. ஓகே, இது A செட், இங்க B செட், இங்க C செட் போட்டுக்கலாம். ஓகே, B வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, x is equal to 2n. சோ அப்போ அங்க வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1. x is equal to அவங்க என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க 2n. ஓகே, x is equal to 2 into 1 is equal to 2, x is equal to 2 into 2 is equal to 4, x is equal to 2 into 3 is equal to 6, x is equal to 2 into 4 is equal to 8. So அப்போ B செட் 2 4 6 8. அடுத்தது C செட் உங்களுக்கு क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க 0 1 2 5 and 6. சோ இப்போ வந்து கணங்களின் வெட்டுக்கான கணங்களின் சேர்ப்புக்கான வெட்டுப்பண்பு associative property for intersection of the set ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும். A intersection B intersection C is equal to A intersection B intersection C. So first LHS எடுத்துக்கிறோம். B intersection C, B க்கும் C க்கும் பொதுவாக உள்ளது. இது ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளது என்னன்னு பாத்தீங்கன்னா 2, 6. A intersection B intersection C is equal to A க்கும் இந்த ஆன்சருக்கும் பொதுவாக உள்ளது வெறும் 2 மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இத 1ன்னு நேம் பண்ணிக்கோங்க. RHS வந்து இந்த இடத்துல போடுறேன். A
intersection B intersection C. A intersection B is A க்கும் B க்கும் பொதுவாக உள்ளது 2 4 8. A intersection B intersection C. இந்த வேல்யூக்கும் C க்கும் பொதுவாக உள்ளது 2 மட்டும்தான். So from 1 and 2 associative property for intersection of the set is verified. So இதோட நமக்கு 1.4 exercises over. அடுத்தது 1.5 எக்ஸசைஸ்க்கான 2 பண்புகள் இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் உங்களுக்கு புக்கு காட்டுறேன். புக்கு பாருங்க. பங்கீட்டு பண்பு. அடுத்த லா என்ன? பங்கீட்டு பண்பு. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எண்களில் கூட்டலின் மீதான பெருக்கலானது பங்கீட்டு பண்பை நிறைவு செய்யும். அதாவது ஏ அப்படிங்கும் போது இந்த ஏவை பி கூடிய மல்டிப்ளை பண்ணுவீங்க, சி கூடிய மல்டிப்ளை பண்ணுவீங்க என்பதை முந்தைய வகுப்புகளில் கற்றிருக்கிறோம். இதே வழியில் கணங்களின் மீதான பங்கீட்டு பண்பு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி. அதாவது இந்த ஏவை பி கூடிய மல்டிப்ளை பண்றீங்க, சி கூடிய மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்ப என்ன ஆகும்? இல்ல ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சிங்கிறது வந்து சேர்ப்பின் மீதான வெட்டின் பங்கீட்டு பண்பு. அதே ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சிங்கிறது வந்து வெட்டின் மீதான சேர்ப்பின் பங்கீட்டு பண்பு. வெட்டின் மீதான சேர்ப்பின் பங்கீட்டு பண்பு. இங்கிலீஷ்ல இந்த ஃபர்ஸ்ட் நான் போர்ட்ல எழுதிடுறேன். இந்த பங்கீட்டு விதி, டிமார்கன் விதி இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயருக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இங்க படிக்கிறது நீங்க எங்கேயே விட்டுட்டு போக மாட்டீங்க. ஏ யூனியன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா? அடுத்தது ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறது வந்து ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. சேர்ப்பின் மீதான வெட்டின் பங்கீட்டு பண்பு இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன், இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன், யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன். சேர்ப்பின் மீதான வெட்டின் பங்கீட்டு பண்பு. இது ரிவர்ஸ்ல. சேர்ப்பின் மீதான வெட்டின் பங்கீட்டு பண்பு, வெட்டின் மீதான சேர்ப்பின் பங்கீட்டு பண்பு. ஓகே. சோ இதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. 3 செட் யூஸ் பண்ணிட்டு தென் அதே மாதிரி வென் டயக்ராமும் கொடுத்திருக்காங்க. இது சேம் எக்ஸாம்பிள் சம்ஸ் உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.5 வந்துடும். ஸோ எக்ஸசைஸ்ல நம்ம கவர் பண்ணிடலாம். அடுத்தது டிமார்கன் விதி, டிமார்கன் லா. அகஸ்டஸ் டிமார்கன் ஒரு ஆங்கிலேய கணித மேதை. அவர் 1806 இந்திய திருநாட்டில் தமிழகத்தில் உள்ள மதுரையில் ஜூன் மாதம் 27ஆம் நாள் பிறந்தார். அப்போது அவருடைய தந்தையார் கிழக்கிந்திய கம்பெனியால் இந்தியாவில் பணியமர்த்தப்பட்டிருந்தார். டிமார்கன் 7 மாத குழந்தையாக இருந்த போது அவரது குடும்பமானது இங்கிலாந்திற்கு திரும்பியது. அவர் லண்டன் கேம்பிரிட்ஜ் நகரில் உள்ள ட்ரினிட்டி கல்லூரியில் கல்வி பயின்றார். அவர் கன வித்தியாசம் மற்றும் கன நிரப்பிக்கான சில விதிகளை உருவாக்கினார். இந்த விதிகள் டிமார்கன் விதிகள். டிமார்கனால் உருவாக்கப்பட்ட விதிகள் டிமார்கன் விதிகள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவர் வந்து கணங்களுக்காக ஏதோ புதுசா ஒரு 4 விதியை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாரு. சோ அதை நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம். பட் அது இன்னைக்கு மட்டும் இல்ல, இட் கண்டினியூஸ். உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க 12th போனாலும் காலேஜ் போனாலும் உங்களுக்கு இந்த டிமார்கன் விதியெல்லாம் மறந்துடாதீங்க. எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகும். இங்க நீங்க செட் லாங்குவேஜ்ல படிக்கிற ஒரு லாஸும் நீங்க மேக்ஸ் நீங்க எங்கெல்லாம் படிக்கிறீங்களோ அங்கெல்லாம் இது வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன வித்தியாசத்திற்கான டிமார்கன் விதி. டிமார்கன் லா ஃபார் செட் டிஃபரன்ஸ். செட் டிஃபரன்ஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும்.
ஆல்ரெடி நம்ம வந்து செட் டிஃபரன்ஸ் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு செட்டுல இருக்கக்கூடியது அடுத்த செட்ல இல்லாம இருக்கணும், அதுதான் செட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங். அதே மாதிரி கன நிரப்பிக்கான டிமார்கன் விதி, டிமார்கன் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன். காம்ப்ளிமெண்டேஷன்ங்கிறதும் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டிமார்கன் விதி வந்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். டிமார்கன் கன வித்தியாசத்திற்கான டிமார்கன் விதி என்ன கொடுத்திருக்காங்கிறது தெரிஞ்சுக்கலாம். கன நிரப்பிக்கான டிமார்கன் விதி என்ன கொடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, A difference B union C is equal to A difference B intersection A difference C. இதெல்லாம் மறந்துடாதீங்க. ஒரு சின்ன யூனியன் இன்டர்செக்ஷன், இங்க யூனியன் வந்தா, இங்க எல்ஹெச்எஸ்ல யூனியன் வந்தா, ஆர்ஹெச்எஸ்ல டிமார்கன் விதியை பொறுத்த வரைக்கும், செட் டிஃபரன்ஸ் ஆஃப் டிமார்கன் லாவை பொறுத்த வரைக்கும் எல்ஹெச்எஸ்ல யூனியன் வந்தா ஆர்ஹெச்எஸ்ல இன்டர்செக்ஷன் வரணும். எல்ஹெச்எஸ்ல இன்டர்செக்ஷன் வந்தா ஆர்ஹெச்எஸ்ல யூனியன் வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. A difference B யூனியன் A difference C. ஓகே, இது கன வித்தியாசத்திற்கான டிமார்கன் விதி. செட் டிஃபரன்ஸ் ஃபார் டிமார்கன் லா. அடுத்த விதி என்ன கொடுத்திருக்காங்கன்னா கன நிரப்பிக்கான டிமார்கன் விதி. கன நிரப்பிங்கும் போது இங்க கண்டிப்பா யூனிவர்சல் செட், அனைத்து கணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். U என்பது அனைத்து கணம், AB என்பன அதனுள் அமைந்த முடிவுறு கணங்கள். இது வந்து செட் டிஃபரன்ஸ் ஃபார் டிமார்கன் லா, கன வித்தியாசத்திற்கான டிமார்கன் விதி. அடுத்தது கன நிரப்பிக்கான டிமார்கன் விதியும் ரெண்டு இருக்கு. A யூனியன் B the whole complement is equal to A complement intersection B complement. சேம் அதுல செட் டிஃபரன்ஸ்ல சொன்ன மாதிரி தான், எல்ஹெச்எஸ்ல யூனியன் வந்தா ஆர்ஹெச்எஸ்ல இன்டர்செக்ஷன் வரணும். சரிங்களா? அத கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க மைண்ட்ல. டிமார்கன் லாவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லால பண்ற மாதிரியும் அசோசியேட்டிவ் லால பண்ற மாதிரியும் பண்ணிடாதீங்க. டிமார்கன் லால மட்டும் ஒரு சின்ன கன்ஃபியூஸ் வரும். அந்த கன்ஃபியூஷனை வந்து கரெக்டா ப்ராப்பரா வந்து வச்சுக்கோங்க மைண்ட்ல. A intersection B complement is equal to A complement union B complement. அவ்வளவுதான். மொத்தம் வந்து இந்த இதுல இந்த 4 விதி, இதுக்கு முன்னாடி பார்த்த பங்கீட்டு பண்பு 2 விதி. டிமார்கன் லால 4 பார்த்தீங்க, பங்கீட்டு பண்புல டிஸ்ட்ரிபியூட்டிவ் லால 2 பார்த்தீங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு 4 பார்த்திருக்கீங்க. சேர்ப்பு பண்பு, பரிமாற்ற காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒரு 4, இது ஒரு 4 8, நடுவுல பங்கீட்டு பண்பு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஒரு 2. ஓகேவா? இந்த லாஸ், இந்த விதிகள், இந்த ஃபார்முலா மறக்காதீங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகும். இப்ப இதுல வந்து 1.5 எக்ஸசைஸ்ல பாருங்க. அருகில் உள்ள வெண்படத்திலிருந்து கீழ்காணும் கணங்களை காண்க. அதாவது ஒரு வென் டயக்ராம் கொடுத்திருக்காங்க. இந்த வென் டயக்ராம்ல இருந்து A டிஃபரன்ஸ் Bனா என்ன, B டிஃபரன்ஸ் Cனா என்ன, A டேஷ் யூனியன் B டேஷ்னா என்ன, இதுக்கெல்லாம் வந்து நம்ம இப்ப ஆன்சர் சொல்ல போறோம். சரிங்களா? பார்க்கலாம். இது A, இது B, இது C, இது அனைத்து கணம். சரிங்களா? இங்க 4 6 -1 -2 3 8
5 7 0 -3 1 2. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஏ டிஃபரன்ஸ் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ டிஃபரன்ஸ் பினா இந்த வட்டத்துக்குள்ள ஏ மட்டும், ஓகேவா, ஏ மட்டும் இருக்கணும், பி இருக்க கூடாது. ஏக்கும் பிக்கும் பொதுவாக உள்ளதை எழுதக்கூடாது. நான் 3 4 இதுல வந்து ஏக்கு சம்பந்தம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா -1 -2 3 6 4. பட் இதுல வந்து இவங்க இந்த 1 -3 சாரி 1 -2 இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பிக்கும் ஏக்கும் பொது இந்த இடத்துல வந்துட்டாங்க. சோ அப்ப வந்து ஏ டிஃபரன்ஸ் பினா ஏல இருக்கணும், பில இருக்க கூடாது. அப்ப அது பில இல்லாதது எது எது? 3 4 6. ஓகே. ரெண்டாவது பி டிஃபரன்ஸ் சி, பில இருக்கணும், சில அவங்க இருக்க கூடாது. அது யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா -1 5 7. ஏன்னா இந்த 2 8 சில இருக்காங்க, அதனால அவங்கள எடுத்துக்க கூடாது. அடுத்தது ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட். சோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏ காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிங்க. ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இங்க என்னெல்லாம் வரும்? வெளியில இருக்கிற யூனியன் செட்ல இருக்கிறது எல்லாத்தையுமே எழுதுக்கணும். ஏவ தவிர மீதி இருக்கிற எல்லாமே ஏ காம்ப்ளிமெண்ட்ல அடங்கும். 1 2 0 -3 7 8. ஏவ தவிர மீதி இருக்கக்கூடிய இந்த ஏக்கு சம்பந்தமான இந்த 5 பேர்த்த விட்டுட்டு மீதி எல்லாரையுமே எடுத்து எழுதிட்டா அதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட். பி காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது இந்த பிய தவிர மீதி இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து எழுதணும். -3 0 1 3 4 6. பி வரமாட்டாங்க. ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் இப்ப எழுதிடலாமா? இது ரெண்டையும் சேர்த்து எழுதினோம்னா தான் வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட். -3 0 1 2 3 4 5 6 7 8. ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து மூணாவது சப்டிவிஷன் வரைக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கோம். 4 5 6 7 இதை நான் டெலீட் பண்ணிட்டு பண்றேன். நாலாவது ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். ஸோ வந்து இதே தான், ஏ காம்ப்ளிமெண்ட்டும் பி காம்ப்ளிமெண்ட்டும் நமக்கு தெரியும். ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம டைரக்டாவே எழுதிடலாம். -3 0 1 2. அடுத்தது பி யூனியன் சி த ஹோல் காம்ப்ளிமெண்ட். பி யூனியன் சி த ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஃபர்ஸ்ட் பி யூனியன் சி கண்டுபிடிங்க. பியையும் சியையும் பி யூனியன் சி. -3 -2 -1 0 3 5 7 8. பி யூனியன் சி. பி யூனியன் சி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா அனைத்து கணத்துல இருந்து இந்த பி யூனியன் சி கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா, அதோடைய டிஃபரன்ஸ். அதாவது அனைத்து கணத்துல இருந்து பி யூனியன் சியை எடுத்துடணும். அனைத்து கணம்ங்கிறது எது? இந்த இருக்கக்கூடிய எல்லாமே 1 2 3 -3 -2 -1 0 1 2 3 4 5 6 7 8. இதுதான் அனைத்து கணம். அனைத்து கணத்துல இருந்து இதை வந்து லெஸ் பண்ணணும். அதாவது அடிச்சிடணும். அனைத்து கணத்துல இதுலயும் பொதுவா இருக்கிறத அடிச்சிடணும். அனைத்து கணத்தை ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். நான் உங்களுக்கு இங்க புரியறதுக்காக அது எழுதுறேன். -3 -2 -1 0 1 2 3 4 5 6 7 8. இது அனைத்து கணம். சரிங்களா? பி யூனியன் சி மேல போட்டிருக்கோம், அதையும் இங்க போடுறேன். -2 -1 0 3 5 7 8.
இப்போ பாத்தீங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு காமனா இருக்கோ அது எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. -3, -2, -1, 0. இங்க வந்து 1 2 கிடையாது, 3 4 இங்க கிடையாது, 5 7 8. அப்ப பேலன்ஸ் என்னென்ன இருக்கு? 1 2 4 6. 1 2 4 6 தான் டி யூனியன் சி த ஹோல் காம்ப்ளிமெண்ட். அனைத்து கணத்திலிருந்து டி யூனியன் சிய செப்பரேட் பண்றது. ஓகேவா? டி யூனியன் சி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் வந்து இந்த ஸ்டெப் மட்டும் டெலீட் பண்றேன். இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. ஏ இல்ல இன்னும் 2 இருக்கு. ஏ மைனஸ் பி, அதாவது ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. சோ இப்ப நமக்கு பி யூனியன் சி உடைய ஆன்சர் தேவைப்படுது, அதை வச்சுக்கலாம் அப்படியே. பி யூனியன் சி உடைய ஆன்சர் தேவைப்படுது, அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம். ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி. சோ ஏ என்னன்னு நமக்கு தெரியும், -2 -1 3 4 6. பி யூனியன் சி என்னங்கிறது தெரியும். சோ வந்து இதுல இருக்கிறது இதுல இருக்க கூடாது. அப்படி எது காமனா இல்லாததுன்னு பாத்தீங்கன்னா பி யூனியன் சில 4 6 கிடையாது. இப்போ ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி உடைய ஆன்சர் 4, 6. அடுத்தது ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சி என்னங்கிறது ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அப்பதான் ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி போட முடியும். பி இன்டர்செக்ஷன் சிங்கிறது வந்து பிக்கும் சிக்கும் பொதுவாக உள்ளது இந்த -2ம் 8 தான் இந்த சென்டர். இப்போ ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ என்னன்னு உங்களுக்கு தெரியும், -2 -1 3 4 6. ஓகே, டிஃபரன்ஸ் -2, 8 போட்டீங்கன்னா ரெண்டுலயும் பொதுவா இருக்கிறது -2 மட்டும்தான். ஸோ -1 3 4 6 இது எதுவுமே பி இன்டர்செக்ஷன் சில கிடையாது. ஏல இருக்கணும், பி இன்டர்செக்ஷன் சில இருக்கக்கூடாது. அதுதான் வந்து ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் சிக்கான விடை. ஓகே, இது ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. காப்பி பண்ணிக்கோங்க. 2வது கொஸ்டின் காட்டுறேன். ரெண்டாவது கேள்வி பாருங்க. KLM 3 செட்டு கொடுத்திருக்காங்க என்ற கணங்களுக்கு பங்கீட்டு விதிகளை சரிபார்க்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே பங்கீட்டு விதிகளை ஸ்பிளிட் பண்ணி 4ஆ கொடுத்துட்டாங்க. K யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது K இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம். மூணாவது K யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே. அவங்க கொடுத்துருக்கிறத மட்டும் நீங்க வந்து கண்டுபிடிச்சால் போதுமானது. வேற எதுவுமே நீங்க வந்து அங்க பண்ண வேண்டாம். அவங்க வந்து பங்கீட்டு விதிகள் சொல்லியிருக்காங்க. அந்த பங்கீட்டு விதிகளையும் அவங்க 4ஆ பிரிச்சு கொடுத்துட்டாங்க. சோ அவங்க கொடுத்துருக்கிறத மட்டும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். ரெண்டாவது கேள்வியில மூணாவது கேள்வி பாருங்க. அவங்களே வந்து பங்கீட்டு விதியை கொடுத்துட்டாங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி அப்படின்னு சொல்லிட்டு. அது கொஸ்டின்ல, ஆனா செட்டு வந்து ஏபிசி ஏபி நீங்க தான் வந்து டிஃபைன் பண்ணணும் என்ன அப்படின்னு. நாலாவது கேள்வி பாத்தீங்கன்னா வெண்படத்தை பயன்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு பங்கீட்டு விதிக்கான வெண்படம் போட சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது கொஸ்டின் டிமார்கன் விதி, 6 டிமார்கன், 7 டிமார்கன் விதி, 8 டிமார்கன், 9 10 எல்லாமே வந்து இது டிமார்கன் விதி. சரிங்களா? சோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த 2ல இருந்து 10 வரைக்கும் உள்ள சம்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ்டா இருக்கக்கூடிய ஒரு டாபிக் அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் ஆன் கார்டினாலிட்டி ஆஃப் த செட். கார்டினாலிட்டி ஆஃப் த செட்ஸ், ஆதி எண்களின் பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த லெசன் பண்ணும்போதே பார்த்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க 1.5 வரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களும் மிக்ஸ் ஆகி இந்த எக்ஸசைஸ்ல எல்லா விஷயங்களும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி இந்த எக்ஸசைஸ் 1.6ல. ஸோ இந்த 1.6 முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம MCQ பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வந்து 1.5 முடிச்சதும் அடுத்த கிளாஸ்ல ஒரு 10 MCQ கொஸ்டின் அப் டு 1.5 வரைக்கும் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல. அடுத்த கிளாஸ் நெக்ஸ்ட் வீக் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல
1.5 எக்ஸசைஸ் வரைக்கும் உள்ள ஃபார்முலாஸ் சம்ஸ் எல்லாம் வந்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. அதுல இருந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறேன், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 1.6 முடிச்சதும் நம்ம இந்த ஃபுல் எக்ஸசைஸ்க்கு ஃபுல் லெசனுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லா ஒரு எம்சிக்யூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பார்ஷியல் பார்க்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து உங்களுக்கு இதோட முடிஞ்சுது. நீங்க 2, 3, 4, 5 சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா வீட்ல பண்ணிட்டு வாங்க. கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு அந்த சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழா.